சீமான முதலமைச்சராக விஜய் ஒத்துப்பார் நல்லா நம்ம வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் சொல்றோம், இது இப்படி நடக்கும், இவங்க 2 பேரும் சேருவாங்க அப்படிங்கிறத. பட் அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது வந்து ஆனா இந்த இடத்துல விஜயும் தன்னோட தலைமையில தான் கூட்டணி அமையணும்னு கேட்கிறாரு, சீமானும் தன்னோட தலைமையில தான் கூட்டணி இவங்க அமையணும்னு 2 கேட்கிறாரு. பேருக்குமே ஒரு பாயிண்ட் புரியல. என்ன அப்படின்னா, இவங்க 2 பேருடைய பிரதான சக்தி எதுன்னா டிஎம்கே. டிஎம்கேவை எதிர்த்து இவர்கள் ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ விஜய் அவர்கள் வந்து நம்மளுடைய இவரை வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு எதிர்த்த முகம்னு வச்சுக்கோங்க, அவருக்கு எதிரான ஈக்குவலான முகம்னு வச்சுக்கோங்க. ஓகே, துரைமுருகன் சாருக்கு ஈக்குவலான முகம் விஜய் கட்சியில யார் இருக்கா? சரி, கே நேருக்கு எதிரான முகம் யார் இருக்கா? ஆராசாக்கு எதிரான முகம் யார் இருக்கா? கனிமொழிக்கு எதிரான முகம் யார் இருக்கா? விஜய் கட்சியில யாருமே யார் இருக்கா? நான் கேட்கறது அப்படி கிடையாது. இவங்க அளவுக்கு ஸ்டஃப்பான ஆட்கள் யார் இருக்காங்க? விஜய் யாருமே இல்ல. ஈவன் இன் சீமான் ஆல்சோ, அவங்க கட்சியிலுமே சரி, சீமானா வந்து இவருக்கு எதிர்த்த ஒரு முகம்னே வச்சுக்கோங்க. சீமான் கட்சியில சீமான விட்டா வேற அந்த மாதிரி தலைவர்கள் யார் இருக்காங்க? இல்ல இல்ல. அப்படிங்கும் போது இதனாலதான் இது வந்து தோல்வி அடைகிறது. ஏன் அப்படின்னா, இந்த பேசிக் லாஜிக் புரிஞ்சுக்கணும். இங்க ஒவ்வொருத்தரும் டான், இங்க ஒவ்வொருத்தரும் பெரிய ஆளு, ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ண. யார் சொல்றீங்க? திமுக சொல்றேன், அது அதிமுக கூட சொல்றேன். இவங்கெல்லாம் ரொம்ப வருடமாக உழைத்து ஒரு பெயர் வாங்கியவர்கள். அப்படின்னு இருக்கும்போது அவ்வளவு பெரிய ஆட்கள் இவங்களை எதிர்க்கிறதுக்கு இதுக்கு ஈக்குவலான ஆள் இருந்தா தான் அந்த தொகுதியில் வெற்றி பெறும். ஸோ எல்லா தொகுதியுடைய கூட்டுத்தொகை தான் உங்களுக்கு முதலமைச்சருங்கிற பதவி தானே தவிர, ஒரே ஒரு இதுல அவர் ஜெயிச்சிட்டாருங்கிறதுனால ஒன்னும் ஆயிடாது.